ஏழைங்கள் அப்படின்னு வந்தா அள்ளி கொடுக்கறதுல இன்னொரு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள், இன்னொரு கர்ணன் விஜயகாந்த் அவர்கள். நான் பார்த்த லெவல்ல அவர் வந்து கொஞ்சம் அப்கமிங் லெவல் சாலிகிராமத்தில் ஒரு வீடு கட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினார். எந்த நடிகரும் ஹாஸ்பிட்டல் வச்சதா எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் கட்டி டாக்டர்ஸ் எல்லாம் போட்டு மெடிக்கல் மாத்திரை எல்லாம் அவர் செலவு வாங்கி கொடுப்பாரு. யாருமே வந்தாங்கன்னா மாத்திரை செலவு இல்லை, டாக்டர் பீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வந்து பார்த்துருக்கேன். செகண்ட் சண்டே அன்னைக்கு உட்கார்ந்தாருன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அவரு தெரியும் உங்களுக்கு, மேக்கப் எல்லாம் போட்டு வர மாட்டாரு, அப்படியே கருன்னு அப்படியே கருப்பு வயற மாதிரி அழகா வருவார். பார்த்தாலே அப்படி இருக்கும். அவ்வளவு அந்த சிரிப்பு பாரு, வெள்ளந்திரி சிரிப்பு, யாருமே சிரிக்க முடியாது அந்த சிரிப்பு, வெள்ளந்திரி சிரிப்பு. அப்படி சிரிச்சுக்கிட்டு செக்குல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே இருப்பாரு. பல லட்சம் ஸ்கூல் படிக்கிறது பசங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்து படிச்சவங்க பல ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவ்வளவு செக்கு போடுவாரு. நான் கேட்பேன், என்னங்க தங்கம் கொண்டு போறோம், என்ன கொண்டு போறோம், ஒன்றும் கிடையாது, என்ன இருக்கு கொடுக்குற கொடுப்போம் அப்படின்னாரு. அதுதான் இன்னைக்கு அவருக்கு புகழ். அவர் இறந்த கரடனை சுத்துச்சிங்க. யாரு சாவலையும் கரடனை சுத்தினது இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தா அந்த கரடன் சுத்தம். நான் கரடன் சுத்த ஒரே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், சபரிமலையில நகைப்பெட்டி தூக்கிட்டு வருவாங்க. அந்த நகைப்பெட்டியை எங்க இருந்து எடுத்துட்டு வராங்களோ அந்த நகை சாத்துற வரைக்கும் அந்த கரடன் சுத்தம். கரடனே சுத்துறாங்கன்னா என்ன இருக்கும், எவ்வளவு நியாயமா இருந்திருப்பாரு, எவ்வளவு இதா இருந்திருப்பாரு.